இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அர்ஜுனோட அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. "என்னடா இங்க நடக்குது? மருத்துவமனை வச்சு குடுத்துருக்காங்களே! இவள இனிமே கையிலயே புடிக்க முடியாதே! என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ராகினி கிட்ட போறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "அண்ணா, எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குண்ணா. என்னோட ஆசை, கனவு எல்லாத்தையும் நீ நிறைவேத்திட்டண்ணா. எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்றாங்க ராகினி. "நான் எவ்வளவோ கோவப்பட்டு உன்ன திட்டியிருக்கேண்ணா. ஆனா நீ என்ன விட்டு குடுக்காம நல்லா பார்த்துருக்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நீ நினைக்காத ராகினி. உன் மேல நானும் கோவப்படுவேன். நீயும் என் மேல கோவப்படலாம். அது சாதாரண விஷயம். ஆனா, எப்பவுமே உனக்கு என்ன நல்லதோ அத கண்டிப்பா நான் பண்ணுவேன்." அப்படின்னு தமிழ் சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே கோத சொல்றாங்க, "இங்க பாரு தமிழ், நீ அந்த வீட்ட எங்களுக்கு வாங்கி குடுத்திருந்தா கூட நாங்க இவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்போமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா, அத நீ ஒரு மருத்துவமனையா மாத்தனோனே எங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ராகினி நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு கோத சொல்றாங்க. "ஆமா அத்த, ஆமா. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டு. இப்ப அவரு கரெக்ட்டா மருத்துவமனையா மாத்திட்டாரு. அடுத்தது நமக்கு வீடு வாங்கி குடுத்துருவாரு. சரிங்களா? ராகினிய சந்தோஷப்படுத்தினா மட்டும் போதுமா? உங்கள சந்தோஷப்படுத்த வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி, வசு எல்லாருமே சொல்றாங்க. ராகினி வீட்டுக்கு போறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அர்ஜுன் பயங்கரமா கோவப்படுறாரு. "என்ன ராகினி, என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு குடுத்துருக்காங்களா? நான் தான் அந்த வேலைக்கு போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன்ல. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் எல்லாமே சர்ப்ரைஸா தான் நடந்தது. என்னோட பர்த்டேக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி இந்த மாதிரி எங்க அண்ணன் பண்ணியிருக்காரு. அந்த வீட வாங்குனது அவங்களுக்கு தான் நான் நெனச்சேன். கடைசியில பார்த்தா அத மருத்துவமனையா மாத்திட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா பேர்ல நான் ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கனவு. இது எல்லாமே எங்க அண்ணன் நிறைவேத்திட்டாரு. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அர்ஜுன். "என்னது ஹாஸ்பிட்டல் வச்சு குடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. "என்னங்க லைன்ல இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. இருக்கேன், இருக்கேன். சரி, எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாரு. அவ்ளோ கோவப்படுறாரு. எவ்ளோ தைரியம் இருந்தா மருத்துவமனை வச்சு குடுத்துருப்பாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. ராகினி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அங்க நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்க வேலை செய்றவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க.